ஸ்தோத்தரிக்கலாம். கண்களை மூடுவோம். இப்படி சமுத்திரம் வாயில திறந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞாயிறு ஆராதனையில் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரி. தேவ பிள்ளைகளாக வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்திரம் என்ற சத்தம் நம்ம வாயிலுக்கு உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடலை பாடினது நாமத்தை ஆராதித்து மகிமைப்பட்டு போகிறோம். இந்த பாடல் எப்படியாக சொல்கிறது? எப்படி பாடுவேன்னா, என் இயேசு எனக்கு செய்தது ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்ய. ஒரு நன்றியுள்ள உணர்வோடு கூட, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். நம்ம வாழ்வில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை காட்டிலும் அதிகமாக நம்ம வாழ்வில் ஏராளமான நன்மைகள் கர்த்தர் நம்ம வாழ்வில் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நன்றி பலிகளை அவருக்கு நாம் செலுத்தும் பொழுது உண்மையாகவே நம்முடைய தகவனுடைய இருதயம் அதை மகிழ்கிறதா இருக்கிறார். அந்த விதத்தில் நம்ம இருதயத்தை திறந்து ஆண்டவர் நம்ம வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிற வண்ணமாக அந்த பாடலை நம்ம பாடுகிறோம். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை.
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஹalleluya. எத்தனை பேர் நான் நன்மை செஞ்சிருக்கிறார்? கரம் உயர்த்தி ஒரு அதே மாதிரி சத்தமா சொல்லலாம். எல்லாரும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம தேவனை நன்றியுள்ள அவரை ஆராதிக்கணும். சொல்லுவோம். நன்றி சொல்ல
Hosanna,
நீர் ஆண்டவரே இயேசு எங்களோடு கூட இருக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உனக்கு எல்லா துதியையும் செலுத்து, கனத்தையும் மகிமையை புகழ்ச்சியும் செலுத்து. தொடர்ந்து மத்திய கத்தாவை மகிமைப்படுத்தியாச்சு. இயேசுவின் நாமத்தில் நடத்தினார்.